பெருமானாருன்னு புரிஞ்சுட்டு இருக்கானே தவிர அவன் அடியவனாருன்னு தெரியாம உள்ள ஒருத்தி கிடந்து தூங்குகிறாள். பகவான சேவிக்க போனா வரா, ஆனா எங்களோட சேவிக்க வரணும்னா அவளுக்கு இன்னும் புத்தி போகலை. எது ரெண்டுத்துல வசதி? பெருமான நாம நேர ஏகாந்தமா சேர்றது ஏற்றமா, அல்ல மத்த பேரை கூட்டி கொண்டு போய் சேவிக்கிறதுக்கு ஏற்றமான்னு கேட்டால் தனித்திருந்தா அவன் ஆசைப்படுறதே இல்லை. எல்லாரோடையும் சேர்ந்து சேவித்தாத்தான் பெருமானுக்கே ஆசை. அந்தமில் பேரின்பத்த அடியரோடு இருந்தமைன்னு ஆழ்வார் அனுகிரகித்தார். அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்றுகளோன்னு ஆழ்வார் ஆசைப்பட்டார். கூட்டமாக சேர்ந்து அனுபவிக்க வேணும். அது தெரியல, பாகவத பிரபாவம் தெரியாத அந்த பொண்ணு படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்படி கூட அந்த நாள்ல இருப்பாளான்னு இன்னைக்கு நமக்கு அந்த பெருமை தெரிய வாய்ப்பில்லை. ஒரு அடியவனை விழுந்து சேவின்னு சொன்னா சொணங்குவோம். அவரும் என்னாட்டம் தான் வேட்டி கட்டின்னு இருக்கார், திரும்ப விட்டின்னு இருக்கார். நானும் தான் சாப்பிட்றேன், அவரும் தான் சாப்பிட்றார். நானும் உடம்பழுக்கு போக குளிக்கிறேன், அவரும் உடம்பழுக்கு போறதுக்கு குளிக்கிறார். அப்புறம் அவரை எதுக்கு நான் விழுந்து சேவிக்கணும்? கடவுள் நான் சேவிக்கிறேன், ஆனா இந்த மனுஷனை எதுக்காக சேவிக்கணும்னு தோணும். இது இன்னைக்கு 2005 6 பத்தியே இல்லை. இது நம்பிள்ள வாழ்ந்திருந்த காலத்திலேயே இந்த விசாரம் வந்துடுச்சு. நஞ்சியர் இருந்தார், நம்பிள்ளை அவருடைய சிஷ்யர். ராமானுஜர், அவருக்கு அடுத்து எம்பார், அவருக்கு அடுத்து பட்டர், அவருக்கு அடுத்து நஞ்சியர், அவருடைய சிஷ்யர் நம்பிள்ளை. நஞ்சியர் சன்னியாசி, நம்பிள்ளை கிரகஸ்தர், கல்யாணமானவர், வெள்ள வேட்டி கட்டின்னு இருக்கிறவர். நஞ்சியர் சன்னியாசி, காஷாய வேஷம் தரிச்சுட்டு இருக்கிறவர். ஒரு பெரியவர் வந்தார், திருவாய்மொழி அர்த்தம் கேட்டுக்கணும்னு நேர நஞ்சியரை விழுந்து சேவிச்சுட்டு உங்ககிட்ட கேட்டுக்கலான்னு இருக்கேன்னார். எனக்கு ரொம்ப வயசாயிடுத்து, தள்ளலை சொல்றதுக்கு, என் சிஷ்யன் என்னை விட நன்னா சொல்லுவன், அவரிடத்துல கேட்டுக்கொள்னார். வந்தவர் சொன்னார், உங்க சிஷ்யன் நன்னா சொல்லுவார்னு ஊருக்கே தெரியும், ஆனா அவர் கிரகஸ்தர், நானும் கிரகஸ்தன். அவர் விழுந்து சேவிச்சு கேட்டுக்கிறதுக்கு மனசு ஒப்ப மாட்டேங்கிறது. நீர்னா சன்னியாசி, உம்மை சேவிக்கிறதுல எனக்கு ஒண்ணு வெட்கம் இல்லையேன்னு சொன்னா வந்தவன். நம்மள கேட்டு இருந்தார். நஞ்சியர் அதுக்கு பதில் சொல்லுவாரான்னு யோசிச்சிருந்தார். அப்படி ஒண்ணு சேவிச்சுதான் திருவாய்மொழி கேட்டுக்கணும்னு இல்லை, என் சிஷ்யம் உம்மை சேவிச்சு சொல்லுவன்னு கேட்டுக்கும்னுட்டார் அவர். திருவாய்மொழி நீர் கேட்டுண்டா போரும், யார் யார சேவிக்கணுங்கிறத பத்தி இல்லை. ஏகாந்தமா ஆயிரக்கால் மண்டபத்துல மூலையில ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து போய் உட்கார்ந்துட்டா. தெரிஞ்ச இடமா உட்கார்ந்த இவர் கேட்டுக்கிறாருன்னு ஊருக்கு தெரிஞ்சிருமா. திருவாய்மொழி தெரியாத பத்தி வெட்கம் காணும், ஆனா இந்த விஷயத்தை இவர்கிட்ட கேட்டுக்கிறாருன்னு ஊருக்கு தெரிஞ்சிட போறது ஏன்னு வெட்கம். ஓரமா போய் உட்கார்ந்து கிரந்த காலக்ஷேபம் தொடங்கித்து. முதல் 10 உயர்வர உயர்நலமுடையவன் முடிச்சுட்டார். 2ஆம் 10 வாயுந்திரையகளும் காணல் நடனாலாய் ஆயும் அமருலகம் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் நோயும் பயலமையும் மீதூர எம்மே போல் நீயின் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே. 2ஆம் 10 முடிஞ்சு போச்சு. 3ஆம் 10 தொடங்கித்து. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையுடும் பல்கலனாய் நின் பைம்பொற் கடிச்சோதி கலந்ததுவோ. திருமாலே கட்டுரையேன் முதல் பதிகம் முடிஞ்சது. அடுத்தடுத்தடுத்து போச்சு. பயிலும் திருமால் பதந்தன்னில் நெஞ்சன் தயலுண்டு நிற்கும் ததியற்கு. மணவாளவர்கள் திருவாய்மொழி 150 தெரிவிக்கிறார். பெருமானுடைய அடியார்களை கண்டு ஒரே உவகை ஆழ்வாருக்கு. இப்போ அவர்கள் எனக்கு கிடைச்சுட்டா இன்னும் பகவானே வேண்டாம் எப்படின்னு ஆனந்த கூத்தாடுறார் ஆழ்வார். பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயிலை நீயனம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பனதோறும் எம்மை ஆளும் பரமனே. கண்ணன் ஒருத்தன் சொல்லட்டும், 7 ஜென்மத்துக்கு என் உடம்பு அவனுக்கு காலுக்கு செருப்பாக்குகிறேன் என்ன ஆனந்தமா பேசிட்டு இருக்கார் ஆழ்வார். அந்த பாசரத்துக்கு அர்த்தத்தை இப்ப நம்பிள்ள சொல்லிட்டு இருக்கார். வந்திருக்கிற வித்வான் கேட்டு இருக்கான். அப்படிப்பட்ட பாகவதர்களுக்குள்ளே இந்த நம்பிள்ளையும் ஒத்தராத்தான் இருக்கணும் போல் இருக்கேன்னு அவனுக்கு தோணித்து. ஆழ்வார் ஒரு பெரியவனை பத்தி பேசிட்டு இருக்காரோ இல்லையோ, பெருமான்னு சொன்னாலே யார் கண்ணீர் உகுக்கிறானோ அவனே பக்தன், அவன் எனக்கு தலைவன் ஆழ்வார் சொல்லுகிறார். அந்த பக்தர்களுக்குள்ள இவரும் ஒத்தராத்தான் இருப்பார் போல் இருக்கு. சேவிக்க மாட்டோன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டோம், தப்பு பண்ணிட்டோம். உணர்ந்தான் தன்னுடைய தவறை, எழுந்திருந்து கீழே விழுந்து தண்டம் சோச்சிட்டான். அடியன் அபராதப்பட்டுட்டேன், அபச்சாரப்பட்டுட்டேன், க்ஷமித்தருள வேண்டும்னு கேட்டான். புஸ்தகத்தை மூடிட்டார் நம்பிள்ளை. உங்ககிட்ட சேவை பெத்துக்காத சொல்லணும்னு எங்க ஆச்சாரிய நியமனம் பண்ணார். நீர் எப்ப சேவிச்சீரோ இனிமே காலக்ஷேபம் கிடையாது அப்படின்னு மூடிவிட்டார். வந்தவன் விதிர்த்து போயிட்டான். சேவிக்க மாட்டேன்னு சொல்லச்சே காலக்ஷேபம் கிடைக்கிறது, தப்ப புரிஞ்சு சேவிக்க வரக்கச்சே காலக்ஷேபம் கிடைக்க மாட்டேங்கிறதே. திரும்ப நஞ்சியர் இடத்துல போய் அவரை பிரார்த்தித்த அனுமதி பத்து காலக்ஷேபம் தொடர்ந்ததுன்னு சரித்திரம். எதுக்கு இப்ப சொன்னேன்னா, இது அத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இன்னொத்தனை சேவிக்கணும்னா அவ்வளவு கட்டம். ஆனா இன்னைக்கு அது சுலபமா ஏற்படுமா? பகவானாலே இன்னும் வாய் இனிக்கல, பாகவதன்னு சொன்னா சுலபத்துல இனிக்காது. முதற்கவிகள் முதல் பாசுரம் பாடினார். கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னித்தென் குருகூர் நம்பியன்னக்கால் அன்னிக்கு மமுதூரும் என் நாவுக்கே. நம்மாழ்வார்னு ஒரு தடவை சொல்லி பார்த்தேன், நாக்கிலேருந்து அமிர்தம் ஊர்றதுன்னார் முதற்கவிகள். சொல்லி பார்ப்போமே, நாம தான் முயற்சி பண்ணி பார்க்கணும் இல்லையோ. சட்டகோபன்,
காரிமாறன், உடையநங்கையாருக்கு புதல்வன், நம்மாழ்வார், 1000 பாடியவர், எத்தனை திருநாமங்கள் ஆழ்வாருக்கு. அந்த திருநாமத்தை எது சொன்னாலும் நாக்கிலேருந்து அமிர்தமா ஊர்றதுன்னார் மதுரகவிகள். நாம அவரை கேட்டோம், நாங்களும் சொல்லி சொல்லி பார்க்கிறோம், எங்க நாக்கில ஒண்ணு அமிர்தம் ஊர்றதா தெரியலேன்னு. ஆழ்வார் பாட்டை சரியா பாரு, அன்னைக்கு மமுதூரும் நாவுக்கே நான் சொல்லல, என் நாவுக்கேன்னு சொல்லியிருக்கேன். என் நாக்குக்குத்தான் ஊர்றதே தவிர உங்க நாக்கு கூறுமோ? கண்ணன்னு சொன்னாலே இன்னும் உங்களுக்கு அமிர்தம் ஊர்ல, அவன் அடியவன் நம்மாழ்வார்னு சொன்னா ஊரிடுமா? ஆக கீழே இருக்கிற நிஷ்டை பகவானே எல்லாம்ங்கிற நிஷ்டை, அது தாண்டி பாகவதனை எல்லாம்னு வருவது மிக கடினம். அதனாலதான் இவ்விடத்தில் ஆண்டாள் உள்ள ஒத்தி கிடந்து தூங்கிட்டு இருக்கா. பகவத் பிரபாவம் தெரியும், பாகவத பிரபாவம் தெரியாது. பிள்ளாய் என்ன அவளை அழைத்தாள். அடுத்த பாசரம் வந்தது, பேய்ப்பெண்ணேன்னு கூப்பிட்டாள். கீசிகீசன் எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டலையோ பேய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குடலாட்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தைரரவம் கேட்டலையோ. நாயகப் பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திற. இவளுக்கு பாகவத வைபவம் தெரியும், ஆனா மறந்து போய் படுத்துட்டு இருக்கா. முன்னாடி இருந்த பாட்டுல இருந்தவளுக்கு தெரியவே தெரியாது, கிடந்தாள் எழுப்பினாள். இங்கே இருக்கிறவளுக்கு தெரியும், பகவத் பிரபாவமும் தெரியும், பாகவத பிரபாவமும் புரியும், ஆனா மறந்து போய் கிடக்கிறாள். மறந்துட்டியே பேய் பெண்ணே என்ன இந்த பெண்ணை அழைத்தாள். அடுத்த பாசுரத்தாலே கோதுகலமுடைய பாவாய் கீழ்வானம் வெள்ளன் நெரும சிறு வீடு மெய்வான் பரந்தனகாள். மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகுன்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம். நாங்கள்லாம் வேகமா பாவை களத்தை நோக்கி போயிருந்தோம், உன்னை விட்டுட்டோம்னு அப்பதான் சட்டுன்னு தோணித்து. எல்லா பிள்ளைகளையும் அங்கேயே நிறுத்தி வச்சுட்டு ஒரு பெண்ணு விடப்பட்டிருக்கா, நாங்க போய் கூட்டின்னு வந்துடுறோம் அப்படின்னு உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கிறோம். கோதுகலமுடைய பாவாய், கோதுகலம்னா கௌதூகலம். கண்ணன் பேர்ல அத்தனை பிராவண்யம் பக்தியா இந்த பெண்ணுக்கு. கண்ணனுக்கு இந்த பெண்ணு பேர்ல அத்தனை பாவனையாம். பிரியோகி ஞானினஹா அத்தியர்த்தமகம் சச்சமம பிரியான்னு கீதாச்சாரனுடைய ஸ்லோகம். இந்த பக்தர்கள்லாம் எங்கிட்ட அத்தனை பிரீத்தி காட்டுறா அர்ஜுனா, நானும் திரும்ப கொஞ்சமானு காட்டணும்னு பாக்கிறேன், என்னால முடியாது போல் இருக்கு என்று தன் இயலாமையை தெரிவித்துக் கொள்கிறான் கண்ணன். அந்த அளவுக்கு பக்தி படைத்தவளாம் இந்த பெண். கோதுகலமுடைய பாவாய் என்று கூறி அழைத்தாள். அடுத்த பாசுரத்திலும் 9, 10 2 பாசுரங்களாலே நன்னா தூங்கிட்டு இருக்கிறவளை எழுப்புறா. தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரிய தூபம் கமழ துயிலனமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமான் மகள் ஆண்டாளுக்கு யார் மாமாவா இருப்பள்? பெரியாழ்வாருடைய தர்மபத்னியை கண்டுபிடிச்சு அவள் பிறந்த வீடு எதுன்னு பார்த்து அந்த சகோதரரை கண்டுபிடிச்சுன்னு வந்தா தானே மாமா பொண்ணு ஆறுன்னு தெரியும். இப்போ அதெல்லாம் இன்னாருன்னே நமக்கு தெரியாது. ஆனா திடீர்னு ஆண்டாள் மாமான் மகளேன்னு பாடினாள் என்னால் ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே அவ கேட்கல. இப்போ அவ கேட்கறது கோகுலத்திலே திருவாய்ப்பாடியிலே. அப்ப பிராமண மாமாவை பத்தியே இங்க பேச்சல்ல, பேச்செல்லாம் திருவாய்ப்பாடியில இருக்கிற எடைப்பிள்ளையாக ஒரு மாமன் இருந்தா அவன் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய். ஏன்னா திடீர்னு ஆண்டாள் இப்படி பிராமணியம் மாறி வைசியனா எடப்பிள்ளைய தேடிட்டு போயிட்டாள் என்னால் அன்னைக்கு தான் பகவத் கட்டாட்சம் அவருக்கு கிடைக்கும்னா அதுதான் வேணுமே தவிர பிராமணன்னு சொல்லின்றதுனால லாபம் வந்துட போறதில்லை. கிருஷ்ணனுடைய ஜெயந்தி நடக்கிறது ஆவணி மாசம் உரோகிணி நன்னாள். அடுத்த நாள் உரியடி உற்சவம் நடக்கும். நம்பெருமாள் வெளியில உரியடிக்கிறதுக்காக வருவர். நீங்களும் பார்த்திருப்பீங்க இல்லையோ, நீளமா கட்டை கட்டி வச்சு அதுக்கு மேல பொற்கிழி வைத்து இங்கே அங்கேயும் தண்ணியை வாரி வாரி அடிப்பா. உரியடி அடிக்க முடியாத கட்டப்படுவார்கள். இந்த பக்கம் எல்லாம் எடப்பிள்ளைகள் கோட்டி நின்றுண்டா. நம்பெருமாள் புறப்பாடு கண்டொருளி இப்படி நிற்கிறார். இந்த பக்கம் வித்வான்கள் கோட்டி. முதல்ல பராசர பட்டர் வித்வத் வரேண்யரா கோட்டி அலங்கரிச்சுன்னு நிற்கிறார். 2 பக்க கோட்டி நடந்துட்டே ஆரம்பிக்கச்சே திடீர்னு இந்த வித்வான்கள் கோட்டியை விட்டுட்டார் பட்டர். போய் எதிர்த்த கோட்டியில அந்த எடப்பிள்ளையோட சேர்த்து நின்றுட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்கல. நீரா அங்கே? நீர் யாரு? நீர் போய் அங்க போகலாமான்னு கேட்டார்களாம். திரும்ப சொன்னார், இன்னைக்கு கிருஷ்ண கட்டாட்சம் அவளுக்கு தான். இந்த கோட்டியில் என்னன்னா கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு பகவத் கட்டாட்சம் முக்கியமே தவிர உங்க கோட்டி முக்கியம் இல்லைன்னு விட்டார் பட்டர். அதனால பெருமானோட சேர்ந்து அந்தகருக்கு சமர்த்த சாலையிலே அந்தகனாகத்தான் போகணும். கண்ணு தெரியாதவர்களுக்காகனு ஒரு தண்ணீர் பந்தல் வச்சிருந்தா எனக்கு கண்ணு தெரிஞ்சாலும் தெரியாதது போல கண்ணை மூடின்னு போனா தான் கிடைக்கும். அதே போல நம்ம பிராமணனா பிறந்ததுக்காக கிடைக்க போறது இல்லை. அனுகிரகம் இடையர்களுக்குன்னா அப்ப மாமான் மகளேன்னு அங்கதான் சொல்லிக்கணுமே தவிர சிவில்லிபுத்தூர் மாமான் மகளை கூட்டு ஒரு லாபம் இல்லையே. தனக்கு ஒரு பிரகிருதி சம்பந்தம் வேணும், உறவு வேணும்னு ஆசைப்பட்டாள் ஆண்டாள். உறவு கூடாதுன்னா இவர்கள் எல்லாரும் உபதேசிப்பா. உறவு வேணுங்கிறாளே. ஆழ்வாரே பாசுரத்தில் கொண்ட பெண்டிர் மக்களுத்தார் சுத்தத்திவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லை. இவா ஒரு உறவும் வேண்டாம், ஒழித்து விட வேண்டும்னு சொல்றார் ஆழ்வார்.
தாயே தந்தையென்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன்னு திருமங்கியாழ்வார் பிரார்த்தித்தாரே. அப்ப இத்தனை பேரும் உறவு வேண்டாம் வேண்டாம்னுச்சே, ஆண்டாள் மட்டும் மாமான் மகளேன்னு கேட்கிறாள். என்னால் அது சரீர பந்து, இது ஆத்ம பந்து. பகவானுக்கு நமக்கும் இருக்கிற தொடர்பை தெரிஞ்சுட்டு ஒரு பக்தன் உனக்கு பந்துன்னு வந்துண்டா அது வேணும் இன்னும் மாமான் மகளேன்னு பிரார்த்திக்கிறாள் 9வது பாசுரத்தாலே. அடுத்து 10வது பாசுரம், கீழே இருக்கிற தூக்கமே தேவலை, இவனும் பெருசா தூங்குறா. நோத்துச்சு வர்க்கம் பூகுன்னு அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பரதரும் புண்ணியனால் பண்டுரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோத்து உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. கும்பகர்ணனுக்கு இந்த பெண்ணுக்கும் தூக்கத்துல போட்டி வச்சு கும்பகர்ணன் தோத்துட்டான், இந்த பெண்ணு ஜெயிச்சுட்டா. யாரு தோத்தாளோ தோத்தவர்கள் தங்கள் சொத்தை ஜெயிச்சவாளுக்கு சமர்ப்பிச்சுடணும். தோத்தவன் கும்பகர்ணன் இல்லையோ, அவங்கிட்ட இருக்கிற சொத்தான தூக்கத்தை இந்த பொண்ணு கூட்ட கொடுத்துட்டானோ. அதனால அதையும் சேர்த்து வைத்து தூங்குகிறாள். தோற்று உனக்கே பெருந்தையில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே சுவர்க்கம் பூகுன்னு அம்மனாய் கிருஷ்ணானுபவத்தை பெற்று கிடக்கிறாள். இங்க ஸ்வர்க்கம்னு சொன்னது இந்திரலோகத்தை குறித்தல்ல, கிருஷ்ண அனுபவத்தையே பெற்று கிடக்கிறாளாம். நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு பெற வேண்டிய கிருஷ்ண அனுபவத்தை நீ கஷ்டமே படாத பெற்றுட்டியே, என்ன பாக்கியம் என்ன பாக்கியம், நீ வா என்ன அவளையும் அழைத்து கொண்டாள் ஆண்டாள். இது முதல் 5 பாசுரங்கள் பார்த்தோம். இனி மேலிட்ட 5 பாசுரங்கள் பார்க்கறதுக்கு முன்பாக கீழே நாராயணனேன்னு விட்டு வச்சிருக்கமே, 5 பாட்டு தானே பார்த்திருக்கோம். நாராயணனே பரமன், நாராயணனே உத்தமன், நாராயணனே ஒளி முதல்வன் பற்பனாபன், நாராயணனே தாமோதரன்கிற அளவுக்கு பார்த்துட்டோம். புள்ளும் சிலம்பினகான் பாட்டு 6ஆம் பாட்டு. அதிலே வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரறவும் உள்ளம் புகுர்ந்து குளிர்ந்து. வித்துன்னு ஒரு சொல்லுண்டு, ஹரிஹின்னு ஒரு சொல்லுண்டு. நாராயணனே வித்து, நாராயணனே ஹரி என்ன அதை 2 சேர்த்து பார்த்தால் வித்துனா பீஜம், பீஜம்னா விதை, அதிலிருந்து தானே மரம் முளைக்கிறது. அதே போல ஜகத்தத்தனைக்கும் காரணம் பரபிரம்மமான நாராயணனே. நாராயணனே வித்துன்னு சொன்னால் நாராயணன் தான் ஜகத்துக்கு காரணம். அவர் தான் காரணம்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நாம பார்த்ததில்லை. நம்ம எல்லாரும் யார் படைத்தார்கள்? அப்பா அம்மானுடுவோம். அவர்களே, அவர்கள் தாய் தந்தையர்கள், அவர்களே, இப்படியே அவர்களை அவர்களேன்னு சொல்லிட்டு போனால் எங்கேயான ஒரு இடத்துல இந்த சக்கரம் நிக்கணும் இல்லையோ. சரி, பரமசிவன் வரைக்கும் வரும், அவரை பிரம்மாவளுக்கு வரும், அவரை ஸ்ரீமன் நாராயணன் வரும், அவரை அதுக்கு மேல அவர் 6 படைத்தது கிடையாது. இது 6 வாக்கியமா பார்க்கிறோம் விஷ்ணு புராணத்திலே. பராசர மகரிஷி ஒரு கஜேந்திரமான யானை கூக்குரலிடுறதா வைத்தார். மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னெழிந்து காணமர் வேழங் கையெடுத்தலரா கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரந்தீர புள்ளூர்ந்து சென்னனின் ஆழி தொட்டானே தேனமரி சோலை மாடமாமயிலை திருவள்ளிக்கேணி கண்டேனே என்று திருமங்கியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணினார். கஜேந்திர வரதராஜ பெருமான் யானைக்காக ஓடி ரட்சிக்கிறதுக்கு வருகிறான். இத்தனை நாழி யானை தன்னை தானே காப்பாத்திக்கலாம்ங்கிற நம்பிக்கையோடு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல பிடிச்சு இழுக்க இழுக்க ஜலத்துக்குள்ளேயே படுத்தானே. இனிமே நம்மளை ரட்சித்துக்க முடியாது, தும்பிக்கைய தூக்கி அலறித்தான். ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து பெருமாள் கீழே பார்த்தா குளத்தங்கரையில துதிக்க மட்டும்தான் தெரியறது, உடம்பு முழுக்க உள்ள போயாச்சு. அது வரைக்கும் நாமே ரட்சித்துக்கலாம் நினைச்ச இந்த யானை எல்லாத்தையும் விட்டுடுத்து. திரௌபதி இப்படித்தான் திடீர்னு கதறினா. துச்சாசனன் பிடித்து துகில இழிக்க 2 கையும் மூடிண்டு துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச பிரார்த்தித்தா வரல கண்ணன். ஒரு கையை விட்டுட்டு பிரார்த்தித்தா வரல. 2 கையும் விட்டேனோ திரௌபதியை போலே. 2 கையும் விட்டுட்டு எப்ப கூக்குரலிட்டாலோ அப்ப கண்ணன் ரட்சிப்பதற்கு வந்தான். யானை அப்படிதான் கூட்டுது. நமோஸ்துதே அகில காரணாய அத்புத காரணாய நிஷ்காரணாய என் நமஸ்காரங்கள் உரித்தாகுக. ஆருக்கு? எல்லாவற்றுக்கும் ஆறு காரணமோ, யார் ஆச்சரியமான காரணமோ, யார் ஒருத்தன் தனக்கொரு காரணம் அற்றவனோ அந்த காரணத்துக்கு என் நமஸ்காரங்கள் உரித்தாகுக. மற்ற பேருக்கு எல்லாரும் காரணமா இருக்கு. இப்ப அடியே 2 பிள்ளை காரணம், திருத்தராஷ்டன் 100 பேரு காரணம், சகரன் 60,000 பிள்ளைகளுக்கு காரணம். அவ்வளவுதான் முடியுமே தவிர ஒன்று விடாமல் எல்லாத்துக்கும் காரணம் ஆயிடவே முடியாது. ஆனா பெருமான் வித்தாக இருந்து ஜகத்தத்தனையும் சிருஷ்டிக்கிறான் அல்லவா. அவனை எங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்? கண்ணால பார்த்தெல்லாம் பெருமான் சிருஷ்டிக்கிறான்னு தெரிஞ்சுக்க முடியாது. சப்தமான வேதம் ஒண்ணுதான் வழி. அது ஒண்ணுத்துலதான் பெருமானே ஜெகத்காரணம்னு சொல்லும். பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இல்லை, அனுமானம் பண்றதுக்கும் வழி கிடையாது. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி வேணா அனுமானம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண ஒருத்தன் இருக்கணும் இல்லையோ. அதனால ஈஸ்வரன் ஒருத்தன் உண்டு அப்படின்னு அனுமானம் பண்ணலாம். பானையை பார்த்தோம், அப்ப குயவன் இருக்கணும். தங்க மோதிரம் பார்த்தோம், தட்டான் இருக்கணும். வேஷ்டியை பார்த்தோம், நெசவாளி இருக்கணும். ஜெகத்தை முழுக்க பார்க்கிறோம், பரமாத்மா இருக்கணும்.
பண்ணவர் ஆனானத்தில் இருந்துதான் ஆகணும் அப்படின்னு அனுமானிக்கலாமான்னு பார்த்தால் அந்த அனுமானம் செல்லுபடி ஆகாது. நாம இந்த பானையை வச்சிருந்து குயவன் அனுமானிக்கிறாப்புல பெருமானை பண்ணா அப்ப பெரிய பானை பண்ணவர்னு ஆகும். இந்த சின்ன பானை பண்ணதை வச்சிருந்து சின்னதை பண்ணவனானா அப்ப லட்சம் பானை பண்ணிருப்பாரா, 10 லட்சம் பானை என்ன, இது இவ்வளவுக்கு இவ்வளவுன்னா இவ்வளவு பெரிய உலகத்துக்கு இவ்வளவு ஞானம்னு நமக்கு சொல்ல தோணும். அவ்வளவு ஞானம்னு பகவத் விஷயத்துல ஒண்ணு கிடையாது. அபரிமிதமான சர்வஜ சக்தி பகவானுக்கு இருக்கிறபடியால் அதை சொல்ல ஒண்ணாது. அனுமானம் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியல, பார்த்தும் பெருமாள் தான் காரணம்னு தெரிஞ்சுக்க முடியல. பின்ன எதவத் அறியலாம்? சாஸ்திர யோனித்வாத், வேதங்கள் ஒண்ணுதான் அவனை ஜெகத்காரணம்னு காட்டி கொடுக்கும். அதைத்தான் ஆண்டாள் வித்துன்னு தெரிவித்தாள். நாராயணனானே பெருமானே ஜகத்துக்கெல்லாம் காரணம் வித்து. வித்து ஹரிஹி. ஹரிங்கிற சப்தம் காலையில நாம எழுந்திருக்கிறச்சு எல்லாரும் 7 தடவை சொல்லிட்டு எழுந்திருக்கணும். பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய, பிராம முகூர்த்தத்துல எழுந்திருந்து, அதாவது 4 மணி வரைக்கும். அதெல்லாம் பார்த்தது இல்லையே நாங்க. நீர் பாட்டுக்கு 4 புதுசா ஒரு முகூர்த்தம் சொன்னா நாம தூங்க ஆரம்பிக்கிற வேலையே அதானேன்னு தோணும். சீக்கிரமா படுத்து சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். ஏன்னா காலை வேளைங்கிறது சத்தகுண பிரச்சுரமான வேலை. சத்தகுணம் உயர்ந்திருக்கிறது கால வேளை, ரஜோகுணம் உயர்ந்திருக்கிறது மத்தியான வேளை, தமோகுணம் உயர்ந்திருக்கிறது ராத்திரி வேளை. பல பிள்ளைகள் படிக்கிறேன்னா இப்ப 2 மணி வரைக்கும் படிச்சுட்டு கார்த்தால எழுந்திருக்க முடிக்கலையேங்கிறது முக்கிய புகார். ஆரவனா கேட்பாருங்க. 10 மணி வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் 3:30 மணிக்கு எழுந்திருந்து படியேன்னு ஒத்துக்கிறது இல்லை. அது என்னமோ ராத்திரி படிப்பு ஓடுறது, ஆனா கார்த்தால வேலை ஓடுறது இல்லைன்னா அவ்வளவுதான் ஓடும். ஏன்னா அது ராத்திரி வேலைங்கிறது ராட்சச வேலை. ராட்சசனுக்கு ரஜனீச்சராள்னு பேர். ரஜனிங்கிறது ராத்திரி, ரஜனீச்சராள்னா ராத்திரி வேளையிலே திரிபவனுக்குத்தான் ராட்சசன்னே பேர். அந்த வேளையில எதை நாம முயற்சி எடுத்தாலும் படிக்க படிக்க பார்த்தா 4 தரம் படிச்சாலும் சுமாராத்தான் புரியும். அதே கார்த்தால 4 படிச்சு பார்த்தா 1 தரம் பிடிச்சாலும் பளிச்சுன்னு புரியும். சத்தகுணம் இருந்ததுனாலே விஷயங்கள் தெளிவா தெரியும். ரஜோகுண தமோகுணம் இருந்தா விஷயங்கள் சுமாராகத்தான் புரியும். காலங்கர்த்தால எழுந்திருக்கிறச்சே எழுந்திருக்கும் போது 7 தடவை ஹரிஹி 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 என்று சொல்லிக்கொண்டே எழுந்திருக்க வேண்டுமாம். ஹரிர் ஹரதி பாபானி, நேத்திக்கு நாம பண்ணிருக்கிற பாபங்கள், இன்னைக்கு பண்ண போற பாபங்கள் எல்லாவற்றையும் அபகரிக்கிறபடியாலே ஹரி. அபகரிக்கிறார்னா திருடி விடுறார். பெருமான திருடன் திருடன் சொல்றமே எதுக்காக? பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சுவாமி தெரிவித்தார், உன்னை போய் கல்வா கல்வாங்கிற எல்லாரும் என்னன்னா சொல்லியிருக்கணும், உன் சொத்தான ஜீவாத்மாவை என்னதுன்னே நான் கல்வன், என் பாபங்கள் அத்தனையும் நீ திருடி இருக்கே, அதனாலதான் உன்னை கல்வன்னு சொல்றா போல் இருக்கு என்ன பெருமானை பார்த்து விசாரித்தார். ஹரின்னு சொல்லிக்கொண்டே எழுந்திருக்கிறோம். அந்த ஹரியாரு நாராயணனே. ஆக முதல் பாட்டுல நாராயணனே, 6ஆம் பாட்டுல சொன்ன வித்து ஜெகத்காரணம். முதல் பாட்டு நாராயணனே, 7ஆம் பாட்டுல சொன்ன அந்த வித்துக்கு அடுத்தா போலே சொன்ன ஹரி. இனி 7வது பாசுரத்துல பார்த்தால் மறுபடியும் நாராயணனே நுட்டாள். நாராயணன் மூர்த்தி, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நாராயணனே மூர்த்தி, நாராயணனே கேசவன். மூர்த்தினா திருமேனியோட சேவை சாதிக்கிறவர்னு அர்த்தம். ஒரு திரவியமாக விக்கிரக ரூபத்துல பெருமாள் இருக்காரோ இல்லையோ. நாராயணன்னா ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கார், கேட்கறதுக்கே ரொம்ப வசதியா இருக்கும். ஆனா அவர் அங்கேயோட இருந்துட்டு போயிருந்தால் நம்ம பாடு என்னன்னு யோசிச்சு பாருங்க. அவர் நித்திய சூரிகளுக்கு மட்டும் சேவை சாதிப்பார். கீழே இருக்கிறவாளுக்கெல்லாம் அவர் தரிசனமே கொடுக்க மாட்டார்னுட்டால் நாம சேவிச்சிருக்கவே முடியாது. இத்தனை கோவில்கள் இருந்து போய் சேவிக்கவே தான் இந்த நம்பிக்கையான ஒட்டின்னு இருக்கு. அந்த சேவையும் பெருமான் கொடுத்ததில்லைன்னா எப்படியும் இவர் வேதத்துல தான் இருப்பார். எனக்கோ வேதம் தெரியாது, அத்தோட ஏற கட்டிருப்போம் மொத்தத்தையுமே. நல்ல வேளை இவர் அர்ச்சாவதார திவ்யமங்கல விக்கிரகமா சேவை சாதிக்கிறாரோ நமக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. ஆக நாராயணனே மூர்த்தி, மூர்த்தமான திரவியமாக பிரபுத்தானாம், அதாவது பிரதிமாசு அப்பிரபுத்தானாம் என்று புத்தி ரொம்ப வளராதவர்களுக்காக பிரதிம உருவத்தில் உருவத்தோடே சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். நம்ம சம்பிரதாயம் உருவ வழிபாட்டை ஒத்துக்கொள்ளுகிற சம்பிரதாயம். அருவத்தை நாம பேசுறதில்லை. ஒரு கண்ணு, கை, காலு, மூக்கு மொத்தத்தோடையும் சேவை சாதிக்கிறானோ இல்லையோ. கோலனில் கொடிமூக்கும் தாமரக்கண்ணும் கனிவாயும் நீரமேனியின் 4 தோளும் என் நெஞ்சன் நிரந்தன என்னும் கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் கனிந்து சிவந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகரகுண்டலத்தன் கொண்டல் வண்ணன் குனிசார்கன் ஆழ்வார் தெரிவித்தா போலே இந்த அழகோட இருக்கிற ஒரு மூர்த்தமாய் விக்கிரகத்தோட வருகிறான் நாராயணன் என்ன உருவ வழிபாட்டை தெரிவித்தாள். நாராயணன் மூர்த்தி என்று 7ஆம் பாட்டாலே. அடுத்து 8வது பாசுரத்தாலே அந்த எம்பெருமான் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் மலரமாட்டிய தேவாதி தேவனை சென்னு நாம் சேவித்தால் ஆஹா என்ன ஆராய்ந்தருளும். தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன். நாராயணனே தேவர்க்கெல்லாம் தேவன்.
லோகத்துல பல பேர் தேவர்கள் தேவர்கள்னு பேர் வச்சிருக்கலாம். அந்த தேவர்களுக்கெல்லாம் ஒருத்தன் தெய்வமாக இருப்பன் என்னால் மனுஷர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ நமக்கும் தேவர்களுக்கும் எத்தனை வாசியோ பகவானுக்கும் தேவர்களுக்கும் எம்பெருமானுக்கும் அத்தனை வாசி. ஏணி வைத்தால் கூட எட்டாது. நாம் இருக்கிற லோகம் பூலோகம். இந்திரன் இருக்கிறது 3வது லோகமான ஸ்வர்கலோகம். பிரம்மா இருக்கிறது 7வது லோகமான சத்தியலோகம். சத்தியலோகத்துக்கு கிட்டக்க இருப்பரா பெருமாள். நமக்கு வேணா ரொம்ப தூரக்க இருக்கட்டும், ஸ்ரீவைகுண்டம் எங்கேயோ இருக்குன்னு சொல்லலாம். சத்தியலோகத்தளவு கிடுகிடுன்னு ஏணியில ஏறுட்டா எட்டினா தொட்டுள்ளலாம் இல்லையோ. ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் இருக்குமோன்னு கேட்டால் கூறத்தாழ்வான் அழகா திருஷ்டாந்தம் சொன்னார். ஸ்ரீவைகுண்டம் எவ்வளவு கிட்டக்க தெரியுமோ சத்தியலோகத்துக்கு? இப்ப சொல்றேன் கேட்டுங்கன்னார். ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டின்டா தாயார். அது பிடிவாதம் பிடிக்கிற குழந்தை, எத்தனை சொன்னாலும் சாப்பிடாது. அம்புலி மாமாவை காட்டினா மேல சந்திரன் இருந்தார், அதை காட்டுட்டு உனக்கு பிடிச்சு தரேன் சாப்பிடு அப்படின்னு ஏமாத்தின உடனே ஒரு 2 கவலம் உள்ள போச்சு. அதுவோ சாமர்த்தியக்கார குழந்தை. இனிமே சொன்னா தாயார் இதை காட்டியே சோறு ஊட்டிடுவாள், பிடிச்சு கொடு மித்தத்தை சாப்பிட்றேன்னு. அவ சொன்னா அது ரொம்ப வசரத்துல இருக்கு, நாமும் கீழ்தளத்துல இருக்கோம், அதனால பிடிக்கிறதுக்கு முடியாதுன்னா. ஸ்ரீஜெயந்திக்கு பாத்திரம் இறக்கிறதுக்காக பரண் மேல ஏறி இருந்தார் அந்த குழந்தையோட தாப்பனார். மேல உட்கார்ந்தார், பார்த்தது குழந்தை. திடீர்னு அது கொண்டு தோணித்து, நாம கீழே இருக்கோம் சந்திரனை பிடிக்க முடியாதுன்னு. அப்பாதான் மேல உட்காந்துருக்காரு, அங்கேருந்து பிடிச்சு கொடுன்னு சொல்லித்து குழந்தை. இது எப்படி சாத்தியமோ அப்படித்தான் நமக்கும் சத்தியலோகத்துக்கும் இருக்கிற வேறுபாடு. நமக்கு ஸ்ரீவைகுண்டம்ங்கிறது கீழ்த்தளத்திலேருந்து ஸ்ரீவைகுண்டம், சத்தியலோகத்திலேருந்து ஸ்ரீவைகுண்டம்ங்கிறது பரண்மேலேருந்து ஸ்ரீவைகுண்டம். இவ்வளவுதான் நமக்கு அவருக்கு வாசியே தவிர எந்த தூரத்துல போனாலும் வைகுண்டத்தை தொட்டு விடுவதற்கு முடியாது. அதை எட்டி தொட்டுடலாமான்னா எம்பெருமான் கைபிடித்து அழைத்து போகிற முக்தாத்மா ஒருத்தன் தான் தொடுகிறான். ஆச்சாரிய சமாசேனத்தாலே ஏஷ சம்பிரசாத அஸ்மாத் சரீராது சமுத்தாய பரஞ்சோதிர் உபசம்பத்திய ஸ்வேனரூபேன அபினிஷ்பத்தியதே ததா வித்வான் புண்ணியபாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தி என்று பாப புண்ணியங்கள் எல்லாவற்றையும் தொலைத்து சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துண்டு ஸ்தூல சரீரத்தை தொலைத்து அர்ச்சிராதி மார்க்கத்தால் ஆரூருத்தன் மேல போகிறானோ விரஜாநதியில தீர்த்தமாடி அவன் தான் தொடுகிறான். க்ஷயந்தமஸ்ய ரஜசப்பராகே என்று சாஸ்திரம் சொல்லித்து. நாம நினைக்கிற தூரத்துல எல்லாம் இது அல்ல, அது ரொம்ப தூரத்துல இருக்கான். என்ன தேவாஹா ந முனையஹா நச்சாஹம் நச்ச சங்கரஹ ஜானந்தி பரமேசஸ்ய தத்விஷ்ணோ பரமம் பதம். பிரம்மாவே சொல்லிக்கிறார், தேவர்களோ என் பிள்ளை சங்கரனோ இந்திரனோ ஆரும் இது எங்க இருக்குன்னு கூட பார்த்ததில்லை. அத்தியற்கானல தீபம் தத் ஸ்தானம் விஷ்ணோஹோன்னு சொல்லுவார்கள். அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறபடியால் தேவர்களுக்கெல்லாம் தேவன் தேவதேவன் தெரிவித்தாள். நாராயணனே தேவதேவன் என்று 8வது பாசுரத்தாலே பார்த்தோம். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். அடுத்து 9வது பாசுரம் வந்தது. தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரிய தூபம் கமழ துயரளமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன். இப்ப 3 பேர் நமக்கு திடீர்னு சில இடத்தெல்லாம் பரிசு போட்டி வைக்கச்சே 1 கேட்டுன்னு போறச்சே 3 கிடைச்சிரும். இலவச இணைப்புன்னு 2 சேர்த்து கொடுப்பா. ஏதோ ஒரு புஸ்தகம் வாங்க போயிருப்போம், அந்த புஸ்தகத்துக்கு 10 ரூபாய் கொடுத்து வாங்கச்சே கூடவே 2 இலவசம் கொடுக்குறாளோ இல்லையோ. ஆண்டாள் பார்த்தா இது என்ன ஒரு திருநாமமா 3ஆ கொடுத்துருவோம் இந்த பாட்டிலே. மாமாயன் மாதவன் வைகுந்தன். வைகுந்தன் என்றால் பெருமை, மாமாயன் என்றால் எளிமை, மாதவன்னா பிராட்டி சம்பந்தம். ஸ்ரீஹப்பதியாக இருக்கிற மானா லக்ஷ்மி, தவஹான்னா சுவாமி, மாதவஹ லக்ஷ்மிக்கு சுவாமி ஸ்ரீஹப்பதி எம்பெருமான். அவருக்கு இருக்கிற பெருமகளத்தனைக்கும் அவதான் காரணம், அவருக்கு இருக்கிற எளிமகளத்தனைக்கும் அவள் தான் காரணம். அவள் சம்பந்தத்தால தான் அவர் பெரியவனே, அவள் சம்பந்தத்தால தான் அவள் எளிமையே காட்டுகிறான்ங்கிறதை. மாமாயன் மாதவன் வைகுந்தன். நேர விஷ்ணு சாஸ்திரநாமாத்தியாயத்துல 3 திருநாமங்கள். லோகநாதா மாதவஹ பக்தவத்சலஹ. லோகநாதனுட்ட ரொம்ப பெரியவர், பக்தவத்சலன்னா ரொம்ப எளியவர், மாதவஹன்னா பிராட்டி சம்பந்தம். அவர் பெரியவர்ங்கிறது அவளால தான், எளியவர்ங்கிறது அவளால தான். என்ன இந்த 2 அர்த்தத்திலையும் அதே அர்த்தத்தை பார்த்தோம். அப்ப நாராயணனே மாமாயன், நாராயணனே மாதவன், நாராயணனே வைகுந்தன். நாராயணன் தான் பெருமையும் படைத்தவன், நாராயணன் தான் எளிமை படைத்தவன், நாராயணன் தான் ஸ்ரீஹப்பதி. கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்வ சமாச்சயக்கா கஹா புண்டரீகநயன புருஷோத்தமக்கா. அளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில் விசாரிக்கிறார், யாரு திருவுக்கும் திருவாகிய செல்வன். இந்த சம்பிரதாயத்துக்கே ஸ்ரீ வைஷ்ணவன் பேர், வெறும் வைஷ்ணவம்னு சொல்ல மாட்டான். பெருமாளை மால்னு சொல்றது இல்லை, திருமால்னு சொல்றோம். வெறும் நாராயணன் சொல்ல மாட்டோம், ஸ்ரீமன் நாராயணன் சொல்லுகிறோம். ஏனென்றால் அவள் சம்பந்தத்தால தான் அவனுக்கு எல்லா பெருமையும். அதை இங்கேயும் பார்த்தோம். நாராயணனே மாதவன் மாமாயன் வைகுந்தன்.
அடுத்த பாசுரம் வந்தது, நோற்று சுவர்க்கம் பூகுன் அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன். நாராயணனே நாராயணன் வச்சுக்கலாமா, கொஞ்சம் தள்ளி போகும். நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியன். அந்த திருநாமத்தை பிடிச்சிண்டா நாராயணனே புண்ணியன்னு கிடைக்கும். புண்ணியம் பகவானா? நாம வெற்ற குளம்னா புண்ணிய கர்மா, நாம கொடுத்த தானம்னா புண்ணிய கர்மா, பகவானே போய் புண்ணியகா இருப்பனோன்னு கேள்வி தோற்றம். எல்லாத்த விட பெரும் தர்மம் புண்ணியம் அவர் தான். கீதையிலே 4வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றேன். அதே போல கீதையிலே கடைசியாக 18வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் பார்ப்போம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை நிலைநிறுத்தறதுக்காக நான் பிறக்கிறேன். இது 4வது அத்தியாயத்துல சொல்லிட்டார். 18வது அத்தியாயம் வந்தது, சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. எல்லா தர்மத்தையும் விட்டுடு, என்னையே பற்றுன்னா. பிள்ளோகாச்சாரியர் விசாரிச்சிருந்தார், இதனது ஒரு பக்கம் 4வது அத்தியாயத்துல தர்மத்தை நிலைநாட்ட பிறக்கிறேங்கிறான், 18 வந்த உடனே தர்மத்தெல்லாம் விட்டுடுங்கிறான். இவர் நிலைநாட்ட வந்தாரா தொலைக்கிறதுக்கு வந்தாரா தெரியலையே. அந்த ஸ்லோகம் பார்த்தா அப்படி இருக்கு, இந்த ஸ்லோகம் பார்த்தா இப்படி இருக்கேன்னா நிலைநிறுத்தத்தான் வரார். ஆனா எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என்னையே பற்றுன்னு சொல்றதுல இருந்து அத்தனை தர்மங்களும் அவனே என்று தேறுகிறது. ஆக புண்ணியத்தை புறம்பு தேடி போக வேண்டாம், அவனே புண்ணியம். ஏச்ச வேதவிதோ விப்ராக ஏச்ச அத்தியாத்மவிதோ ஜனாக தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். அவனே தர்மம். ராமோ விக்கிரகவான் தர்ம. ஆக புண்ணியம் எம்பெருமான். நாம புண்ணியம்னு தனித்து எங்கேயும் தேடின்னு போக வேண்டாம். அவருக்கு பிடிச்சதை பண்ணா அது புண்ணியம், அவருக்கு பிடிக்காததை பண்ணிவிட்டா பாபம். ஆனா எப்படி பரீட்சை வைக்கிறது? இப்போ நாம ஒரு காரியத்தை பண்றோம்னா இப்படி யோசிச்சு பார்த்துப்போமா? நமக்கே சந்தேகம், இதை செய்யலாமா கூடாதான்னா. நம்ம முன்னோர்கள் இருந்திருந்தால் இந்த காரியத்தை அடிய செஞ்சிருந்தா அவர் ஒத்துன்றிருப்பரா மாட்டாரான்னு யோசிச்சு பாருங்க. ஒத்துன்றிருப்பர்னு தோணினா மேற்கொண்டு பண்ணுங்க, ஒத்துக்க மாட்டாருன்னு தோணித்துனா நிறுத்திருங்க. ஆக உள்ளுக்குள்ள மனசாட்சின்னு சொல்லிட்டு இருக்குமே, அது நமக்கு உணர்த்தும். உங்க அப்பா இருந்திருந்தா இது நீ பண்ணதை ஒத்துன்றிருப்பரா, அது பெரிய வாக்கு. அது உள்ளுக்குள்ள ரொம்ப பயத்தையே கலக்கி விட்டுரும். நம்ம எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள அந்த வாக்கு இருக்கிறது. ஆனா அதன் ஒலிய கேட்காம காதை செவிடாக்கிண்டு தான் நம்ம மேல காரியம் பார்க்கிறோம். உள்ளே இருந்து சொல்லாம மட்டும் பெருமான் போகவே மாட்டார். ஜாகிரதையா உள்ள உட்காண்டு சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிட்டா மத்த ஸ்பிருதிஞானம் அப்போகனஞ்சா என்று உள்ள இருந்துன்னு தப்பு சரின்னு சொல்லிட்டு இருப்பார். நாம பஞ்ச அடைச்சுன்னு பண்ணிட்டே இருக்கோம். அதுதான் உண்மையே தவிர, ஆக உள்ளிருந்து ஒரு குரல் வரும் என்னால் பெரியோர்கள் இருந்தா இதை ஒத்துருப்பாளா, சரின்னு சொன்னா அது புண்ணியம், தப்புன்னு படுத்தினா அது பாபம். இப்படித்தான் பெருமானையே புண்ணியமாக்கினாள் ஆண்டாள். நாராயணனே புண்ணியன் என்று 10ஆம் பாட்டு வரைக்கும் பார்த்துட்டோம். இனிமேலே 11லிருந்து 15 வரைக்கும் கற்றுக்கரவ கணங்கள் பலகரந்து செற்றாறு திரளடிய சென்னு செரு செய்யும் குற்றமுன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புத்தரவல்குல் புனமையிலே போதராய் கணங்கள் பலகரந்து செத்தார் திரளிய சென்னு செருச்செய்யும் குற்றமுன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடி. அந்த ஊர்ல ஒரு இடையன் இருக்கான். எத்தனை லட்சம் பசுமாடுகளை வைத்தாலும் அவர் ஒத்தரே கடந்து முடிச்சுருவாராம். ஒரு துளி காலை எடுத்து பின் வைக்காமல் அத்தனை பசுமாடு கன்றுகளை அவரே கறப்பர். அத்தனை சாமர்த்தியம் இருக்கிறவருடைய பொற்கொடியே எழுந்திருந்து வா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க அப்பா அப்படி பண்ணி பேரை வாங்கிட்டார், நீ தூங்கியே பேர் வாங்கிடுவ போல் இருக்கே. அவர் லட்சம் பசுமாடுகளை கறக்கிறது கூட தயங்கினதில்லை, நீ ஆனா எழுந்திருந்து வாங்கறதோடு இவ்வளவு போராட வேண்டிருக்கு, குடுமோன்னு அவளை கூப்பிட்டாள். அடுத்த பாசுரத்தில் கனைத்திளங்கத்தெரும கண்ணுக்கிறங்கி நினைத்து முலவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கு நற்செல்வன் தங்காய் பனித்தல வீடனின் வாசல் களபத்தி சினத்தினால் தென்னிறங்க கோமான செத்த மனத்துக்கு நீ ஆனை பாடவும் நீ வாய் திறவாய். எரும மாடு கண்ணுக்குட்டிகளை கறக்க வேண்டிய காலத்திலே கறக்காம ஒரு இடையன் விட்டுட்டான். இது விடலாமோ? வர்ணாசிரம தர்மத்தை பண்ணிவிடணும். திருக்கால சந்தியாவந்தனம் பிராமணனுக்கு முக்கியம். கார்த்தால வேளையிலே, மத்தியானத்திலே, சாயங்காலத்திலே, பிராத்த சந்தியா, மாத்தியானிகம், சாயன் சந்தியா, காணாமல் கோணாமல் கண்டுன்னு 3 வேளை சொல்றோம். கால வேளை சந்தியாவந்தனம் சூரியனை பார்க்கறதுக்கு முன்னாடி, மாத்தியானிக்க நடுவுச்சியில் இருக்கச்சே, சாயம் சந்தியா சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக, காணாமல் கோணாமல் கண்டு, சூரியனை காணாமல் பிராத்தகா, கோணாமல் இருக்கிறச்சே மாத்தியானிகம், கண்டு சாயம் சந்தியா. ஒருத்தர் சொன்னார், நான் 3 வேளையும் பண்றேன், ஆனா இப்ப நீர் சொன்னதை மாத்தி வச்சுக்கணும்னார். இந்த கார்த்தாலைக்கு காணாமல்னு சொன்னீரோ இல்லையோ, அதை ராத்திரிக்கு வச்சுக்கும். சாயங்காலத்துக்கு கண்டுன்னு சொன்னீரோ இல்லையோ, அதை பகலுக்கு வச்சுக்கும். ஏன்னா சூரியனை கண்டு அதன் ஒளிப்பட்டா தான் நாங்க எழுந்திருக்கிறதே. காணாமல்னு கால வேளையில எப்படி பண்ண முடியும்? நாங்க வேலையை முடிச்சுட்டு வரச்சேவே 8:30 ஆறுது. அப்புறம் கண்டு எப்படி சாயம் சந்தியா பண்ண முடியும்? இந்த 3 வேளை சந்தியாவந்தனம் எப்படியோ
அதே போலத்தான் இடையர்களுக்கு பசுமாடு கன்றுகளை மேய்த்தல். ஆனா இந்த இடையன் அந்த வேலையை பார்க்க மாட்டாராம். அவர் என்னன்னா கொண்டாடுறாள் ஆண்டாள், இப்போ என்னமா மாடு கண்ணுகளை மேய்க்காம இருக்கான், இது கொண்டாட்டம் கூடுமா? மேய்த்தானேன்னு சொன்னா கொண்டாடலாமே தவிர